அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நடுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமங்களில் இருந்து நான் எதை கற்றுக்கொள்ள முடியும்? அது ஒரு பெயர்தானே என்று நினைக்கலாம். காரணம் இல்லாத பெயர் கிடையாது. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதே விதமாக இன்றைக்கும் இயேசு தேவ ஆட்டுக்குட்டி என்கிற ஒரு பெயரை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சகோதரன் கேட்டார், ஏன் ஐயா தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். 36 வசனம். இன்னொரு நாளில் யோவானும் 2 சீஷர்களும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசு கிறிஸ்துவை அவன் தேவ ஆட்டுக்குட்டி என்றானே. இதன் அர்த்தம் என்ன? இந்த பெயர் அவருக்கு பொருந்துமா? இந்த பெயரினால் எனக்கு என்ன ஒரு நன்மை? இதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் 95 சங்கீதத்தை எடுப்போம் என்றால் 7 வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமேன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை ஆடுகள் தேவனுடைய ஆடுகளாக சித்தரித்திருக்கிறது. ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனத்தை பாருங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம் வழி தப்பிப்போன ஆடுகள். நாம் வழி தப்பிப்போன ஆடுகள். சங்கீதம் 119 அந்த கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை மறவேன். தாவீது அங்கேயும் சொல்றான், வழி தப்பி போன ஆடு. நாம் எல்லாரும் வழியை விட்டு தப்பி போன ஆடுகளாக இருக்கிறோம். பாவத்தில் இருக்கிறோம். ஒரு ஆட்டின் தன்மை என்னவென்றால், அதற்கு இது யாருடைய தோட்டம், இதில் நான் சாப்பிடலாமா, இதற்கு எனக்கு அனுமதி உண்டா என்றெல்லாம் ஒரு ஆடு கேட்பதில்லை. அதற்கு கண்ணில் பச்சையாக ஒன்று தெரிந்தால்
அதை எப்படி என்றாலும் அதை தின்றுவிட அது முயற்சிக்கும். அதே விதமாகத்தான் நாமும் எது நமக்கு இன்பத்தை தருகிறதோ, அது சரியானதோ தவறானதோ, எனக்கு சொந்தமானதோ அடுத்தவனுக்கு சொந்தமானதோ, ஆனால் நான் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நான் பாவத்தை செய்கிறதினால் தேவனுடைய வழிகளை விட்டு நான் விலகி திரிகிறேன். அதனால்தான் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல அவனவன் தன் தன் வழியிலே போனோம். தேவனோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஒரு ஆட்டுக்கு போதிக்க வேண்டும். ஆட்டுக்கு போதிக்க வேண்டும் என்றால் ஆடோடு ஆடாக இருந்தால்தான் அதற்கு விளங்கும். ஒரு புறாக்கள் கூட்டம் ஒரு இடத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த ஒரு இடத்துல நல்ல மேய்ச்சல் இருக்குன்னு சொல்ல அந்த புறாக்களுக்கு சொல்கிறதுக்கு விரும்பினான். அவன் பக்கத்தில் போனான். உடனே அவ்வளோ புறாவும் பறந்துட்டு. அப்போ அவன் யோசித்தான், நான் புறாவாய் இராததினால் நான் நல்ல செய்தி சொன்னாலும் இவைகள் பயப்படுகின்றன. நான் ஒரு புறாவாய் இருந்தால் அவைகள் என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் சொல்வதை கேட்கும் என்று நினைத்தான். இயேசுவும் ஆடுகளை மீட்க அவரும் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் தேவனிடத்தில் இருந்து வந்ததினால் தேவ ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தேவ ஆட்டுக்குட்டியாகத்தான் இயேசுவை சித்தரித்திருக்கிறது. காரணம் என்ன? அவர் ஏன் தேவ ஆட்டுக்குட்டி? சாதாரணமாக ஆட்டுக்குட்டி என்பது ஒரு பலியிடுவதற்கான ஒரு மிருகம். ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா மலைக்கு அழைத்து செல்லும் பொழுது ஈசாக்கு கேட்டான், தகப்பனே, கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? ஆட்டுக்குட்டி பலியிட ஒரு மிருகம். அதனுடைய இரத்தம் பாவங்களை மூடும் என்கிற ஒரு நம்பிக்கையிலே ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறார்கள். தேவ ஆட்டுக்குட்டி தேவனால் பூமியிலே பலியிடப்படுவதற்கு அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியானபடியினால் அவரை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறோம். சகோதரனே, அவர் யாருக்காக அனுப்பப்பட்டார்? உலகத்திற்காக என்றால் அது யாரோ என்று நினைக்கிறீர்களோ? இல்லை, நீங்கள் வழி தப்பி போனீர்கள். நீங்கள் பாவ உளையில் சிக்கிக் கொண்டீர்கள். விடுவிக்க வழி இல்லாமல், விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற உங்களை அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து உங்களுக்கு பதிலாக மரித்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அதுதான் தேவ ஆட்டுக்குட்டி. ஏசாயா 53 நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் தேவனால் அனுப்பப்பட்டபடியால் அவர் தேவ ஆட்டுக்குட்டி. அதைத்தான் நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 6, 9, 10 வசனங்களை
வாசித்து பார்ப்போம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். 9ஆம் வசனம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அவர் எனக்காக அடிக்கப்பட்டு என்னை தேவனுக்கு முன்பாக ராஜாவும் ஆசாரியனுமாய் மாற்றுவதற்காக அவர் என் பாவத்திற்காக அடிக்கப்பட்டார். யோர்தான் நதி கரையில் அவர் கடந்து செல்லும் பொழுது யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொன்னது என்ன? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பலியிடும் பொழுது ஒரு ஆட்டு தலையின் மேல் தங்கள் கைகளை வைத்து பாவத்தை சொல்லி அதை போக்காடாக விட்டு விடுவார்கள். ஆனால் அவர்கள் பாவம் நிவிர்த்தி ஆவதில்லை, பாவம் தீர்க்கப்படவில்லை. ஆனால் இயேசு தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது அந்த பாவம் தீர்ந்தது. பாவம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்பட்டது, முதுகுக்கு பின்னாக எரியப்பட்டது. இனி அது நினைக்கப்படாதபடி மறைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அதனால்தான் அவர் எனக்கு வாழ்வை தர பலியான தேவ ஆட்டுக்குட்டி. இரண்டாவதாக அவர் ஏன் தேவ ஆட்டுக்குட்டி என்றால் அவர் என்னை பரிசுத்தம் ஆக்குகிற ஆட்டுக்குட்டி. 1 யோவான் 1 அதிகாரம் 7ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பரிசுத்தப்படுத்தும் இரத்தத்தை சிந்தின தேவ ஆட்டு குட்டி. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். எதை கொண்டு பரிந்து பேசுகிறார்? பிதா என்னை நியாயந்தீர்க்க விரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை காட்டி இவனுக்காக நான் இரத்தம் சிந்தி இருக்கிறேன், இவன் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி எனக்கு வரும் அழிவை இன்றைக்கும் அங்கே தடுத்து கொண்டிருக்கிறார். அழிவினின்று தப்பிப்பதற்கு பாதையை காட்ட சிலுவையில் மரித்தார். இன்றைக்கும் என்னை அழிவிலிருந்து காப்பாற்ற பரிந்து பேசுகிறார். அவர்தான் தேவ ஆட்டு குட்டி. அவர் சமாதானத்தை உலகத்திற்கு தந்த தேவ ஆட்டுக்குட்டி. 1000 வருட அரசாட்சி. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே
படுத்துக்கொள்ளும் கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். கொடிய மிருகங்கள், மனிதர்கள், பூமி, சிருஷ்டிப்பு அனைத்தும் சமாதானமாய் இருக்கும். தேவன் ஆட்டுக்குட்டியாக பலியானதினால் இத்தனை பெரிய ஒரு சமாதானத்தை பூமிக்கு கட்டளை இட்டார். சகோதரனே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். இந்த தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்ய வல்லது. உம்முடைய குடும்பத்தில் இந்த சமாதானம் உண்டா? ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்குகிறதா? பகைகளையும் தந்திரங்களையும் ஒருவருக்கொருவர் விட்டுவிட்டீர்களா? அங்கே சொல்லி இருக்கிறது, புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்து கொள்ளும், பகை இராது, பகை ஒளியும். உம்முடைய குடும்பத்திற்குள் இன்னும் எத்தனை பகைகள், இன்னும் உம்மால் நேசிக்க முடியாத ஆட்கள் எத்தனை பேர், நீர் இன்னும் எத்தனை பேர் வீட்டிற்கு போக நீர் மறுக்கிறீர்? சகோதரனே, நீர் ஓநாயாக இருக்கலாமா? தேவ ஆட்டுக்குட்டி உமக்காக பலியாகி சமாதானத்தை சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் உண்டாக்கி இருக்கிறாரே. உம்முடைய குடும்பத்திற்குள் சமாதானம் வேண்டும் என்றால் நீர் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்களற கழுவப்பட்டு பரிசுத்தமாகும். இந்த 1000 வருட அரசாட்சியை விட நித்தியமாய் உள்ள முடிவில்லாத ஒரு ஆட்சியைக்குள்ளாக பரலோகத்திலே நீர் வர வேண்டும். உம்முடைய குடும்பமும் வர வேண்டும். இன்றைக்கு நீர் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக அடையாளம் கண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் பகையை கொன்று சிலுவையினால் சமாதானம் பண்ணுவீரா? பாக்கியவானாயிருப்பீர். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் தேவரீர் தாமே எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை தாரும். பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் எங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டு நாங்கள் சமாதானமும் பரிசுத்தமுமாய் ஜீவிக்க கிருபையை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.